அவங்க பையனை கூப்பிடுறாரு. ஒரே பையன் தான் அவங்க அப்பாவுக்கு. பையனை கூப்பிடுறாரு. இங்க பாருப்பா, உனக்கு நான் 3 உண்டி கொடுப்பாரு. உண்டி நல்லது. உண்டி நல்லமா சேர்த்து வைக்கிற காசு உங்களுக்கு நான் 3 உண்டி தரப்போறேன். முதல் உண்டி என்ன பண்ண போறேன்? கடவுளுக்காக சேர்த்து வைக்கணும். கடவுளுக்காக சேர்த்து வைக்கணும். 2வது உண்டி உனக்காக சேர்த்து வைக்கணும். 3வது உண்டி பிறருக்காக சேர்த்து வைக்கணும். முதல் என்ன செய்யணும்? முதல் யாருக்காக? கடவுளுக்காக. 2வது உண்டி யாருக்காக? உனக்காக. 3வது உண்டி பிறருக்காக. உண்டி கொடுத்துட்டாரு. அவன் என்ன பண்ண, ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு என்ன பண்ண, உண்டி ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்பாவோட கொடுத்துறான். அப்பா சொல்றாரு, சூப்பர், நீ செஞ்ச நல்ல காரியம் பண்ணிருக்கிற. கடவுள் புரியுத, கடவுள் கொடுத்துரு. கடவுள் என்ன பண்றாரு? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் இல்லையா? So if you give more, God will bless you. The more you honor me, the more I will bless you. சரியா? கடவுள் புரியுத, கடவுள் கொடுத்துட்டியா, கடவுள் ஆசீர்வதிப்பார். 2வது யாரு கொடுத்தாரு? 2வது சொன்னாரு. 2வது உனக்காக, உன்னுடைய வீட்டுக்காக நீ சேர்த்து வைக்கணும். ஓகேவா? நீ வாழ்க்கையில சந்தோஷம் வசதியா இருக்க. 3வது பிறருக்காக. பிறருக்காக இல்லையா? பிறர்கள் யாரு? ஏழைகள் வருவாங்க, கஷ்டப்பட்டு வருவாங்க, தேவைகள் வந்து உதவி கேட்பாங்க. அவங்க நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஸோ யூ மஸ்ட் ஹெல்ப் த புவர் அண்ட் நீடி பீப்புள். ஓகேவா? நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? கடவுள் கொடுத்து என்ன பண்ண கொடுத்தா கடவுள் நிறைய ஆசீர்வதிப்பாரு. 2வது நீ உனக்கு சேர்த்து வச்சிருக்கியா, நீ கடவுள் என்ன பண்ண கண்டிப்பாக நேரம் ஆசீர்வதிச்சு உன்னோட வாழ்க்கை மெம்பர் உயர்த்துவாரு. 3வது பிறருக்காக. பிறருக்காக சேர்த்து என்ன பண்ண, பிறருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ யூ மஸ்ட் ஹெல்ப் த புவர் நீடி பீப்புள் இல்லையா? நம்ம சாப்பிட்டு நம்மளே வச்சிருக்க கூடாது. இப்போ ரம்சான் வருது, ஒரு 2 கிலோ 3 கிலோ அரிசி போச்சு, 4 பிரியாணி செஞ்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு நம்ம பிரியாணி பிரிச்சு வச்சு செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? எல்லாருக்கும் கொடுத்து நம்ம சந்தோஷமா சாப்பிடணும். ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம். முக்கியமாக புரியுதா? ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம். கதை முடிஞ்சிச்சா? 2வது 3 காட்டு தான், 3 விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ யூ மஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். ஸோ யூ மஸ்ட் கிவ் respect your parents and elders. Second one, so you must believe in God. So you must believe in God. Third one, so you must help the poor and needy people. சரியா? புரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மரியாதை உன் அப்பா அம்மாவுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். 2வது என்ன சொன்னேன்? So you must believe God. கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளணும். சரியா? 3வது ஏழைகளுக்கு உதவி செஞ்சு, உங்க சொல்ல புவர் நீடி பீப்புள் இல்லையா? எல்லாருக்கும் உதவி செஞ்சு வாழ்றதுல கடவுள் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இல்லையா? நிச்சயமா உங்களுக்கு லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்பம் என்ன இருக்கு இல்லையாமா? ரொம்ப பெரிய இந்த வயசுல குடும்பம் என்ன இருக்கு, நிறைய பிரைஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு திரும்பி சொல்ற ஆசை தான். சரியா? ரொம்ப ஒரு பெரிய மாதிரி நீ பண்ணிருக்கீங்க. எந்த வருஷம் இந்த மாதிரி இல்லை இல்லையா? டீச்சர்ஸுக்கு, அதாவது முக்கியமா கிளாஸ் டீச்சர்ஸுக்கு பிளஸ் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஓகேவா? ஸோ பி ஹாப்பி, ஆல்வேஸ் ப்ரே டு காட் அண்ட் யூ மஸ்ட் ஹேவ் எ குட் ஃபியூச்சர். யூ மஸ்ட் ஹேவ் எ குட் அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப். தேங்க் யூ.